ஓம் சாந்தி 6 मई 2024 6/5/2024 बाप दादा मधुबन मुरली। मीठे बच्चे, इस समय पापों का हल्का होने के लिए बाप को सच्चे सच्चे सुनाओ और पिछले जन्मों का विक्रमों को योग अग्नि में समाप्त करो। प्रश्न, खुदाई खिदमत मार्ग बनने के लिए कौन सी एक चिंता पूरना चाहिए? उत्तर, हमें याद की यात्रा में रहकर पावन जरूर बनना है। पावन बनने का पूर्णा करना है, यही मुख्य सब्जेक्ट है। जो बच्चे पावन बनते हैं वही बाप के खिदमतगार बन जाते हैं। बाप अकेले क्या करेंगे, इसलिए बच्चों को श्रीमत पर अपने को योग बल से विश्व का पावन बनाकर पावन राजधानी बनानी है। पहले स्वयं को पावन बनाना है। இனிமையான குழந்தைகளை, இந்த பிறவியின் பாவங்களிலிருந்து லேசாவதற்காக தந்தையிடம் உண்மையை கூறுங்கள். மேலும் முற்பிறவியின் விக்ரமங்களை யோக அக்னியினால் அழியுங்கள். கேள்வி, இறைவனின் தொண்டர்களாக சேவாதாரிகளை மாறுவதற்கு எந்த ஒரு கவலை வேண்டும்? நாம் நினைவு யாத்திரையிலிருந்து நிச்சயமாக தூய்மையாக மாற வேண்டும். தூய்மையாக மாறுவதற்கான கவலை வேண்டும். இதுவே முக்கியமான பாடமாகும். தூய்மையாக மாறக்கூடிய குழந்தைகள் தான் பாபாவின் தொண்டர்களாக சேவாதாரிகளாக மாற முடியும். பாபா தனியாக என்ன செய்வார்? ஆகையால் குழந்தைகள் தன்னுடைய யோக சக்தியால் உலகத்தை மாற்றுவதற்காக தூய்மையாக மாறி தூய்மையான ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும். முதலில் தன்னை தூய்மையாக்கி கொள்ள வேண்டும். ओम शांति। ये तो ज़रूर बच्चे समझते हैं। हम बाबा के पास जाते हैं रिफ्रेश होने के लिए। वहाँ सेंटर पर जब जाते हैं तो ऐसा समझ सकते हैं, तुम बच्चे को बुद्धि में हैं, बाबा मधुबन में हैं। बाप की मुरली चलती है बच्चों के लिए। बच्चे समझते हैं हम जाते हैं मधुबन में मुरली सुनने। मुरली अक्षर श्री कृष्ण के लिए समझ लिए हैं। मुरली का अर्थ कोई और नहीं है। तुम बच्चों को हाँ अच्छी इस तरफ से समझ आती है। बाप ने समझाया है और तुम फील करते हो बरोबर। हम बहुत बेसमझ बन पड़े थे, अब ऐसे अपने को समझते नहीं। यहाँ अब निश्चय बुद्धि होते हैं बरोबर। हम बहुत बेसमझ बन पड़े थे। तुम सत्ययुग में कितने समझदार थे, विश्व का मालिक थे। कोई मुख तोड़े ही विश्व का मालिक बन सकता है, कोई मूर्ख थोड़ी विश्व का मालिक बन सकता है। ये लक्ष्मी नारायण विश्व का मालिक थे, इतने समझदार थे। जब भक्ति मार्ग में पूजा होती है, जड़ क्षेत्र कुछ बोल तो नहीं सकते। शिव बाबा की पूजा करते हैं तो कुछ बोलते क्या? शिव बाबा को ही बार बार आकर बोलते हैं। पूजा करने के भी कोई पता ही नहीं है कि ये ज्ञान सुनाने वाला बाप है। श्रीमत श्री कृष्ण के लिए समझते हैं अपने मुरली बजाई। ஓம் சாந்தி। நாம் பாபாவிடம் புத்துணர்வு பெறுவதற்காக இப்பொழுது நிச்சயம் குழந்தைகள் புரிந்து கொள்கிறீர்கள். சென்டருக்கு செல்லும்போது இவ்வாறு நினைப்பதில்லை, பாபா மதுபனில் இருக்கிறார் என்பது. குழந்தைகளின் புத்தியில் இருக்கிறது. பாபா முரளி சொல்வதே குழந்தைகளுக்காக. நாம் மதுபனிலிருந்து முரளி கேட்பதற்கு செல்கிறோம் என குழந்தைகள் புரிந்து கொள்கிறீர்கள். முரளி என்ற வார்த்தை கிருஷ்ணனுடையது என்று நினைக்கிறார்கள். முரளியினுடைய அர்த்தம் வேறு எதுவும் கிடையாது. ஆனால் குழந்தைகளாக உங்களுக்கு இப்போது நன்றாக புரிந்துள்ளது. பாபா புரிய வைக்கிறார். முற்றிலுமாக நாம் மிகவும் முட்டாள்களாக இருந்தோம் என்பதை இப்போது நீங்கள் உணர்கிறீர்கள். இது போன்ற வேறு யாரும் தன்னை நினைப்பதில்லை. இப்போது இங்கே வந்திருக்கும் போது நிச்சயம் ஏற்படுகிறது, உண்மையில் நாம் மிகவும் முட்டாள்களாக தான் இருந்தோம். நீங்கள் சத்தியுகத்தில் இவ்வளவு புத்திசாலியாக உலகத்திற்கு அதிபதியாக இருந்தீர்கள். யாராவது முட்டாள் உலகத்திற்கு எஜமானம் ஆக முடியுமா என்ன? யாராவது முட்டாள் உலகத்துக்கு எஜமானமாக முடியுமா என்ன? இந்த லட்சுமி நாராயண உலகத்திற்கு அதிபதியாக இருந்தார்கள். இவ்வளோ புத்திசாலி இருந்ததனால்தான் பக்தி மார்க்கத்தில் பூஜிக்கிறார்கள். ஜட சிலைகள் எதுவும் பேச முடியாது. சிவபாபாவின் பூஜை செய்கிறார்கள். அவர் ஏதாவது பேசுகிறாரா? சிவத்தந்தை ஒரு முறை வந்து பேசுகிறார். இந்த ஞானத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு தந்தை என்பது பூஜை செய்பவர்களுக்கு கூட தெரியாது. கிருஷ்ணர் தான் முரளி புல்லாங்குழல் வாசிக்கிறார் என்று நினைக்கிறார்கள். जिसकी पूजा करते हैं उनको ऑक्यूपेशन को बिल्कुल नहीं जानते, तो ये पूजा आदि निष्फल हो जाएगी जब तक बाप आए। तुम बच्चों को कईयों ने वेद शास्त्र आदि कुछ भी पढ़े नहीं हैं। अब तुम एक सत्य बाप को पढ़ रहे हैं। तुम समझते हो बराबर सच्चा पढ़ाने वाला एक ही बाप है। बाप को कहाँ जाता है कि सत्य नरसे नारायण बनने के सत्य कथा सुनाते हैं। अर्थ ही ठीक है, सत्य बाप है। अब नरसे नारायण बनाते हैं तो जरूर सत्ययुग स्थापना करेंगे। पुराने दुनिया कलयुग तोड़ ही बनेगी। कथा सुनाने समय ये कोई को बुद्धि में नहीं रहता है कि हम नरसे नारायण बनेंगे। अभी तुमको नरसे नारायण बनने का राजयोग सिखलाते हैं, ये भी कोई नहीं जानते हैं। बाप कहते हैं मैं कल्प कल्प आकर समझाता हूँ, युग युगे कहीं कैसे आऊँगा। ब्रह्मा को चित्र में दिखाकर तुम समझ सकते हो। ये रथ है, ये भी बहुत जन्मों के अंत में जन्म पतित है।
अब अभी भी ये पावन बनते हैं, हम भी बनते हैं, सिवाय योग बल का कोई पावन नहीं बन सकते, विक्रम विनाश हो ना सके। पानी में स्नान करने का कोई पावन नहीं बन सकते। यह योग अग्नि है, पानी होता ही नहीं, आग से बुझाने वाली, आग होती है जलाने वाली। तो पानी का कोई भी आग नहीं रहती जिसमें विक्रम विनाश हो। सबसे ज़्यादा गुरु आदि इतने की है, शास्त्र भी बहुत पढ़े हैं इस समय में, जैसा पंडित था, लेकिन उसमें फ़ायदा तो कुछ भी नहीं रहा, पुण्य आत्मा तो बनते ही नहीं हैं। யாரை பூஜிக்கின்றனரோ அவரின் தொழிலை பற்றி முற்றிலுமே யாரும் அறியவில்லை. பாபா வந்ததும் இந்த பூஜை போன்றவைகளை பலனற்றதாக ஆகிவிடுகிறது. குழந்தைகளாகிய உங்களில் பலர் வேத சாஸ்திரங்கள் போன்ற எதையும் படிக்கவில்லை. இப்போது உங்களை ஒரு சத்தியமான தந்தை படிக்க வைத்திருக்கிறார். உண்மையிலும் படிக்க வைக்கக்கூடிய ஒரு தந்தையாக தான் இருப்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். பாபாவை தான் சத்தியமானவர் என்கிறோம். நரனிலிருந்து நாராயணாவதற்கான உண்மையான கதையை சொல்கிறார். பொருள் சரிதான், சத்தியமான தந்தை வருகிறார். இப்போது நரனிலிருந்து நாராயணமாக நிச்சயம் சத்தியம் ஸ்தாபனை செய்வார் அல்லவா. பழைய உலகம் கலியுகத்தை உருவாக்குவார். கதை கேட்கிற போது நாம் நரனிலிருந்து நாராயணம் மாறுவோம் என்பது யாருடைய புத்தியிலும் இருக்காது. இப்போது உங்களை நரனிலிருந்து நாராயணாக மாற்றுவதற்கு ராஜயோகத்தை கற்பிக்கிறார். இது ஒன்றும் புதிய விஷயம் இல்லை. நான் கல்பமாக வந்து புரிய வைக்கிறேன், யுகா யுகா என்பது கிடையாது என தந்தை கூறுகிறார். பிரம்மாவின் படத்தை காண்பித்து இது ரதம் என நீங்கள் புரிய வைக்கலாம். இவர் பல பிறவிகளின் கடைசி பிறவியில் பதீதமாக இருக்கிறார். இப்போது இவர் கூட பாவனம் ஆகிறார். நாம் கூட ஆகிறோம். யோக பலம் இல்லாமல் யாரும் தூய்மையாக முடியாது. விக்ரம விநாசமாக முடியாது. தண்ணீரில் குளிப்பதால் யாரும் தூய்மையாக முடியாது. இது யோக அக்னியாகும். தண்ணீர் நெருப்பை அணைப்பதற்காக இருக்கிறது, நெருப்பு எரிப்பதற்காக இருக்கிறது. விக்ரமத்தை விநாசம் செய்வதற்கு தண்ணீர் ஒன்று நெருப்பு கிடையாது. அனைவரையும் விட அதிகமாக இந்த குருக்களை பெற்றுள்ளார். சாஸ்திரங்களை மிகவும் படித்திருக்கிறார். இந்த பிறவியில் பண்டிதர் போல இந்த பிரம்மா பாபா இருந்தார். அதனால் எந்த நன்மையும் கிடையாது, புண்ணிய ஆத்மா ஆவதும் கிடையாது. तो बाप नहीं समझाते हैं, जो अपने को बच्चे समझते हैं, तो इस जन्म में जो पाप आदि किए हैं, जबकि सम्मुख बाप आए हैं, तो पाप कर्म पता देना चाहिए, तो हल्का हो जाएंगे। इन जन्मों का हल्का हो जाएंगे। फिर पुरुषार्थ करना है, जन्मांतर का पाप कर्मों को बोझ से उतारना है, उसे उतारना है। बाप योग की बातें बताते हैं। योग से ही विक्रम विनाश होगी। यह बातें तुम अभी सुनती हो। सतयुग में तो ये बातें सुन ना सके। ये सारा ड्रामा बना हुआ है। सेकंड बाई सेकंड ये सारा ड्रामा फिरते रहता है। एक सेकंड ना मिले दूसरे से। सेकंड बाई सेकंड आयु भी कम होती जाती है। अभी तुम आयु कम होने के लिए ब्रेक देते हो, तो योग से आयु को बढ़ाती हो। अब तुम बच्चे को अपनी आयु को बड़ा बनाना है योग बल से। योग के लिए बाबा बहुत जोर देते हैं, परंतु कोई समझते नहीं। कहते हैं बाबा हम भूल जाते हैं। बाबा कहते हैं योग कोई और बात ही नहीं है, ये है याद की यात्रा। बाप को याद करते करते पाप कट जाएंगे, अंतमति सो गति हो जाएगी। इस पर ही मिसाल देते हैं। कोई नहीं किसी को कहा है तुम भैंस हो, तो बस ये समझ बैठेंगे हैं ये भैंस हो। बोला इस दरवाजे को निकालो, दरवाजे से निकलो, तो बोला है मैं भैंस हूँ। कैसे निकलूँ? सचमुच जैसा भैंस बन गया है, ये एक मिसाल बना दी है। बाकी कोई ऐसा नहीं है, ये कोई यथार्थ मिसाल नहीं है। हमेशा रियल बात में मिसाल दिया जाता है। பாபா சொல்கிறார், பாவம் செய்து கொண்டு வந்தனர். யார் தன்னை ஆத்மா என புரிந்து கொள்கிறார்களோ, இந்த பிறவியில் பாவம் செய்துள்ளோம் என நினைக்கிறார்களோ, அவர்கள் பாபா நேரெதிரில் வரும்போது பாவ கர்மங்களை தெரிவிப்பதால் லேசாகி விடுகிறார்கள் என பாபா புரிய வைக்கிறார். இந்த பிறவியில் லேசாகி விடுகிறார்கள். பிறகு பல பிறவிகளும் பாவ கர்மங்களை சுமைகளை தலையில் இறக்குவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். பாபா யோகத்தின் விஷயத்தை புரிய வைக்கிறார். யோகத்தால் விகர்மங்கள் விநாசமாகும். இந்த விஷயங்களை இப்போதுதான் நீங்கள் கேட்கிறீர்கள். சத்தியுகத்தில் இந்த விஷயங்களை யாரும் கேட்க முடியாது. இது முழு நாடகமும் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நொடியும் இந்த நாடகமும் சுழன்று கொண்டே இருக்கிறது. ஒரு நொடி கூட இன்னொரு நொடி போல இருக்காது. ஒவ்வொரு நொடியும் ஆயுள் குறைந்து கொண்டே இருக்கிறது. இப்போது உங்களுடைய ஆயுள் குறைவதிலிருந்து பிரேக் தடுப்பு போடுகிறீர்கள். மேலும் யோகத்தால் நீங்கள் ஆயுளை அதிகரிக்கிறீர்கள். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் தனது ஆயுளை யோக பலத்தால் அதிகரிக்க வேண்டும்.
பாபா யோகத்திற்காக மிகவும் வேகப்படுத்துகிறார். ஆனால் சிலர் புரிந்து கொள்வதில்லை. பாபா நாங்கள் மறந்து விடுகிறோம் என கூறுகிறார்கள். அச்சமயம் யோகம் என்பது வேறு எதுவும் கிடையாது, இது நினைவு யாத்திரை தான் என பாபா புரிய வைக்கிறார். பாபாவை நினைவு செய்ய வேண்டும், பாவம் நீங்கி கொண்டே போகும். கடைசி நிலையை பொறுத்து அந்தமதி சோகதி அடையலாம். இது பற்றி ஒரு எடுத்துக்காட்டு கூட இருக்கிறது. நீ ஒரு எருமை மாடு என்று யாரோ கூற அவர் தன்னை நான் எருமை என்று நினைத்து கொண்டார். இந்த வாசல்படி வழியாக வெளியே செல் என்று கூறினால் நான் எருமை மாடு எப்படி வெளியே போக முடியும் என்று கேட்கிறார். உண்மையில் எருமை போல ஆகிவிட்டார். இந்த எடுத்துக்காட்டு சொல்லப்பட்டு இருக்கிறது, வேறு எதுவும் இல்லை. இது எது உண்மையான எடுத்துக்காட்டும் கிடையாது. எப்போதும் உண்மை விஷயத்தை வைத்து தான் எடுத்துக்காட்டு கொடுக்கப்படுகிறது. समय बाप तुमको समझाते हैं, उनके फिर भक्ति मार्ग में न्योहार बना देते हैं. कितने मेल मलाकड़े आदि होते हैं, बाकी इस समय जो कुछ होता है उनके त्योहार बन जाते हैं. तुम ये कितने स्वच्छ बनाते हैं. मलाकाड़े में तो कितने मेल होते हैं, शरीर को मिट्टी मलते हैं. समझते हैं पाप मिट जाएगा. बाप का खुद ये सब किया हुआ है. नासिक में पानी बहुत गंदा होता है, वहाँ जाकर मिट्टी मलाते हैं तो समझते पाप विनाश हो जाएंगे. फिर उस मिट्टी को साफ करने के लिए पानी लगाते हैं. विलायत में कोई बड़े महाराजा हादी आते हैं तो गंगा जल का मटके साल में ले जाते हैं. फिर स्टीमर में वही पानी पीते हैं. आगे एरोप्लेन मोटर हादी में थे नहीं. 100 साल 150 वर्ष क्या है बन गए हैं. सतयुग आदि में ही साइंस आदि काम में नहीं आती है. वह तो महल आदि बनाते करने के लिए देरी नहीं लगती. अभी तुम्हारा पारस बुद्धि बनती है तो सब काम में सहज हो जाती है. जब ये मिट्टी का ईंटें बनती है वहाँ सोने की होती है. इस पर माया मचत्तर का खेल खिलाते हैं. तो ये तो उन्होंने का नाटक बना दिए हैं, दिखाते हैं बराबर स्वर्ग का सोने के ईंट है. उनको कहा जाता है गोल्डन एज, इनको कहा जाता है आयरन एज. स्वर्ग का तो सभी याद करते हैं, चित्र भी उनका कायम है. कहते भी हैं आदि सनातना देवी देवता धर्म, फिर हिंदू धर्म कह देते हैं. देवता के बदले हिंदू कह देते हैं, क्योंकि विकार में तो देवता कैसे बनेंगे. तुम कहाँ से आते हो तो ये समझ में क्यों नहीं, क्योंकि तुम हो मैसेंजर पैगंबर. बाप को परिचय हर एक को देना है. कोई जट समझते हैं, कोई बराबर ये ठीक कहते हैं. दो बाप बराबर हैं. कोई कह देते हैं परमात्मा तो सर्वव्यापी है. तुम समझते हो एक से हद का वर्षा मिलता है, पारलौकिक बाप से बेहद का वर्षा मिलता है 21 जन्मों के लिए. இந்த நேரத்தில் பாபா என்ன புரிய வைக்கிறாரோ அதுவே பக்தி மார்க்கத்தில் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. எத்தனை மேலா திருவிழாக்கள் நடக்கிறது, இந்த நேரத்தில் எது நடக்கிறதோ அவைகள் பண்டிகையாக ஆகிவிடுகிறது. நீங்கள் இங்கே எவ்வளவு தூய்மையாக இருக்கிறீர்கள், மேலா திருவிழாக்களில் எவ்வளோ அழுக்கானவர்களாக இருக்கிறார்கள். சரீரத்தின் மீது மண்ணை தேய்த்து கொள்கிறார்கள், பாவம் நீங்கும் என்று நினைக்கிறார்கள். பாபாவே பிரம்மா பாபா கூட இது அனைத்தையும் செய்திருக்கிறார். நாசிகள் தண்ணீர் மிகவும் அழுக்காக இருக்கும், அங்கே சென்று மண்ணை தேய்க்கிறார்கள், பாவம் அழிந்து போகும் என்று நினைக்கிறார்கள். பிறகு அந்த மண்ணை அகற்றி சுத்தம் செய்திருக்க தண்ணீர் எடுத்து ஊற்றிக்கொள்கிறார்கள். வெளிநாட்டால் யாராவது பெரிய மகாராஜா சென்றார்கள் என்றால் கங்கை தண்ணீரின் குடத்தை கூடவே எடுத்து செல்வார். ஸ்டீமரில் கப்பலில் அதே தண்ணீரை குடித்தினார். சத்தியுகத்தின் ஆரம்பத்தில் இந்த விஞ்ஞானம் பயன்படுகிறது. அங்கே மாளிகை போன்றவை அமைப்பதில் தாமதம் ஏற்படாது. இப்போது உங்களுடைய புத்தி தங்கத்தை போன்று இருப்பதால் அனைத்து வேலைகளும் எளிதாகிவிடும். எப்படி இங்கே மண்ணினுடைய செங்கல் உருவாக்கப்படுகிறதோ சத்தியுகத்தில் தங்கத்தலனாக இருக்கும். இது பற்றி மாயா மச்சந்தரின் விளையாட்டு காண்பிக்கிறார்கள். அவர்கள் காண்பிப்பதற்காக உருவாக்கி இருக்கிறார்கள். உண்மையில் சொர்க்கத்தில் தங்க செங்கல் இருக்கிறது. அதை கோல்டன் ஏஜ் என்று அழைக்கிறோம், இதை ஐரன் ஏஜ் என்றுகிறோம். சொர்க்கத்தை அனைவரும் நினைக்கிறார்கள். அவர்களுடைய சித்திரம் கூட இருக்கிறது. ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மம் என்று கூறுகிறார்கள். பிறகு இந்து தர்மம் என்று கூறிவிட்டனர். தேவதைகளுக்கு பதிலாக இந்து என்று கூறுகிறார்கள். ஏனென்றால் விகாரிகளை தேவதை என எப்படி கூற முடியும்?
நீங்கள் எங்கு சென்றாலும் இதை புரிய வைக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் தூதுவர்கள், செய்தி கொடுப்பவர்கள், செய்தியை கொடுக்கக்கூடியவர்கள். பாபாவின் அறிமுகத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டும். நீங்கள் சரியாக சொல்கிறீர்கள் என்பதை சிலர் உடனே புரிந்து கொள்கிறார்கள். 2 தந்தை உண்மையில் இருக்கிறார்கள். சிலர் பரமாத்மா சர்வ வியாபி என்கிறார்கள். ஒருவரிடம் எல்லைக்குட்பட்ட சொத்து கிடைக்கிறது, பரலோக தந்தையிடம் 21 பிறவிகளுக்கு எல்லையற்ற சொத்து கிடைக்கிறது என்பதை நீங்கள் இப்போது புரிந்து கொள்கிறீர்கள். இந்த ஞானம் கூட இப்போது கிடைக்கிறது. அங்கே இந்த ஞானம் இருக்காது. சத்தியுகத்தில் இந்த ஞானம் இருக்காது. சங்கமயுகத்தில் சொத்து கிடைக்கிறது. பிறகு அதை 21 பிறவிகளுக்கு பிறவிகளாக நீங்கள் ஆட்சி செய்கிறீர்கள். ज्ञान भी है, वहाँ ये ज्ञान नहीं रहता. संगम पर ही वर्षा मिलती है तो 21 पीढ़ी जन्म मिलता है. तुम सारे विश्व को मालिक बनते हो. तुमको अभी मालूम पड़ा है, जो पक्के निश्चय बुद्धि उनको ही संशय उठाने की ये बात ठीक है. बेहद का बाप से बेहद का वर्षा मिलता है. शिव बाबा आएंगे तो ज़रूर कुछ वर्षा देंगे. इसलिए बाबा कहते हैं मैं बैज बहुत अच्छा है, इस सदा लगा कर रखना. घर घर में मैसेज देना है, फिर कोई माने या ना माने. विनाश आएगा तो समझेंगे भगवान आया हुआ है. फिर इन्हों को तुम्हारे मैसेज दिया होगा. वे याद करेंगे कि ये सफ़ेद पोश वाले हैं. फरिश्ते कौन थे? सूक्ष्म वदन में भी तुम फरिश्ते देखते हो. तुम जानते हो मम्मा बाबा योग बल से ही फरिश्ता बनते हैं, तो हम भी बनेंगे. ये सब बातें हैं. बाप इसमें प्रवेश कर तुमको समझाते हैं, डायरेक्ट नॉलेज देते हैं. जो हब में नॉलेज हैं वही तुम बच्चों को देते हैं. जब ऊपर में आता हूँ तो नॉलेज का पार्ट भी पूरा हो जाता है. फिर जो पार्ट मिला है वह सुख का पार्ट बजाते हैं और यह नॉलेज भूल जाती है. எல்லையற்ற அப்பாவிடம் எல்லையற்ற சொத்து கிடைக்கிறது. சிவத்தந்தை வருகிறார் என்றால் நிச்சயம் சொத்து கொடுப்பார். ஆகையால் இந்த பேட்ஜ் மிகவும் நன்றாக இருக்கிறது என பாபா கூறுகிறார். இது நிச்சயமாக இருக்கட்டும். யார் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் வீடு வீடாக செய்தியை கொடுங்கள். விநாசம் வந்தால் பகவான் வந்துவிட்டார் என புரிந்து கொள்வார்கள். பிறகு யாரெல்லாம் நீங்கள் செய்தி கொடுத்தீர்களோ, யாருக்கெல்லாம் நீங்கள் செய்தி கொடுத்தீர்களோ அவர்களை இந்த வெண்ணிற ஆடையை பார்த்து பரிஸ்தாக்கள் யார் என்று புரிந்து கொள்வார்கள். சூக்ஷ்ம வதனத்தில் கூட நீங்கள் பரிஸ்தாக்களை பார்க்கிறீர்கள் அல்லவா? மம்மா பாபா போல பலத்தால் பரிசா ஆகியிருக்கிறார்கள் என உங்களுக்கு தெரியும். ஆகையால் நாமும் மாறுவோம். அனைத்து விஷயங்களும் பாபா இவருக்குள் பிரவேசமாகி உங்களுக்கு புரிய வைக்கிறார். நேரடியாக ஞானத்தை கொடுக்கிறார். பாபாவிடம் உள்ள ஞானம் குழந்தைகளாகி உங்களுக்குள்ளும் இருக்கிறது. மேலே செல்லும் போது ஞானத்தின் பாகம் முடிவடைந்துவிடும். பிறகு கிடைக்கக்கூடிய பாகம் சுகத்தினுடைய பாகம் என்று இந்த ஞானம் மறந்து விடுகிறது. तुम बच्चे कहाँ से भी जाते हो तो मैसेंजर की निशानी है, यह बैज साथ जरूर चाहिए. बल कोई हंसी भी करे, इस पर क्या हंसी करेंगे? तुम तो यथार्थ बातें सुनाते हो. यह बेहद का बाप है, उनका नाम है शिव बाबा. वह है कल्याणकारी, आकर स्वर्ग का स्थापन करते हैं. ये है पुरुषोत्तम संगम युग. ये सारा ज्ञान तुम बच्चों को ही मिलता है. फिर बोलना क्यों चाहिए? बात तो बिल्कुल सहज है. चलते फिरते बाप और वर्षे को याद करना है, शांतिधाम और सुखधाम को याद करना है. तुम बच्चे यहाँ आते हो मुरली सुनकर, चलते फिरते और वर्षे को याद करना है, शांतिधाम और सुखधाम. तुम बच्चे अभी आते हो मुरली सुनकर जाते हो, फिर सुनाने भी ही चाहिए. ऐसा नहीं सिर्फ एक ही ब्राह्मणी मुरली चलाए. ब्राह्मणों को आप समान बनाकर तैयारी करना है. तुम बच्चों का कल्याण कर सकेंगे. अगर एक ब्राह्मणी कहाँ चली जाती है तो दूसरी क्यों नहीं सेंटर चला सकती? क्या धारणा नहीं किया? स्टूडेंट को पढ़ने और पढ़ाने का शौक चाहिए. मुरली तो बहुत सहज है, कोई भी धारणा करें क्लास करा सकते हैं. ये तो बाप बैठे हैं, बाप बच्चों के कहते हैं कोई भी बात में संशय नहीं आना चाहिए. एक बाप को ही सब कुछ जानते हैं. एक ही एम एंड ऑब्जेक्ट है. इसमें कोई प्रश्न आदि पूछने की दरकार नहीं. सुबह को ये भी बैठ बच्चों को यात्रा मदद करता हूँ. सारे बेहद का बच्चों को याद करते हैं. तुम एक बच्चे को तुम याद मदद से सारे विश्व को पावन बनाना है. इसमें ही तुम उंगली देते हो. पवित्र तो सारी दुनिया बनना है.
குழந்தைகளாகிய நீங்கள் எங்கே சென்றாலும் தூதுவருடைய அடையாளம் இந்த பேஜை அணிந்திருக்க வேண்டும். யாராவது சிரித்தாலும் எதற்காக சிரிப்பார்கள், அதை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது. நீங்கள் உண்மையான விஷயத்தை சொல்கிறீர்கள். இவர் எல்லையற்ற தந்தை. அவருடைய பெயர் சிவபாபா இருக்கிறார். அவருடைய பெயர் சிவபாபா. அவர் கல்யாணிக்காரி. அவர் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார். இதுவே புருஷோத்தம சங்கமிகமாகும். அனைத்து ஞானமும் குழந்தைகளுக்கு கிடைத்திருக்கிறது. பின் ஏன் மறக்க வேண்டும்? மிகவும் எளிதான விஷயம். போகும்போதும் வரும்போதும் அப்பா மற்றும் ஆசியை நினைவு செய்யுங்கள். சாந்திதாமம் மற்றும் சுகதாமம். குழந்தைகளாகிய நீங்கள் இங்கே முரளி கேட்டு செல்கிறீர்கள். பிறகு கூறவும் வேண்டும், ஒரு பிராமணியே சமர்ப்பண சகோதரி முரளி எடுக்க வேண்டும் என்பது கிடையாது. பிராமணியை சமர்ப்பண சகோதரியை தனக்கு சமமாக மாற்றி தயார் செய்ய வேண்டும். அப்போதுதான் பலருக்கு நன்மை செய்ய முடியும். ஒரு பிராமணி எங்கே சென்றாலும் மற்றவர் ஏன் சற்று நடத்தக்கூடாது? தாரணை செய்யவில்லை. என்ன? மாணவர்களுக்கு படிக்க வைக்கவும் ஆர்வம் இருக்க வேண்டும். முரளி மிகவும் எளிமையானது. யார் வேண்டுமானாலும் தாரணை செய்து வகுப்பு எடுக்கலாம். இங்கேயோ தந்தை அமர்ந்திருக்கிறார். எந்த விஷயத்திலும் சந்தேகம் ஏற்படக்கூடாது என தந்தை கூறுகிறார். ஒரு தந்தை தான் அனைத்தையும் தெரிந்திருக்கிறார். ஒரே ஒரு குறிக்கோள் தான். இதில் கேட்பதற்கு எந்த கேள்வியும் கிடையாது. காலையில் கூட அமர்ந்து குழந்தைகள் நினைவு யாத்திரையில் இருக்க உதவி செய்கிறேன். அனைத்து எல்லையற்ற குழந்தைகளுக்கும் நினைவு செய்கிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இந்த நினைவின் உதவியால் முழு உலகத்தையும் தூய்மையாக்க வேண்டும். तो बाप सभी बच्चों पर नज़र रखते हैं. सभी शांतिधाम में चले जाएं. सबको अटेंशन सिखलाते हैं. बाप तो बेहद में बैठते हैं. मैं आया हूँ सारी दुनिया को पावन बनाने. सारी दुनिया को करंट देता रहता हूँ तो पवित्र बन जाए. जिसका पूरा योग बल होगा वही समझेंगे. बाप है भी बैठकर याद की यात्रा सिखलाते रहते हैं जिसमें बिल्कुल विश्व का शांति होते हैं. बच्चे भी याद में रहते हैं कि मदद मिलती है. मददगार बच्चे भी चाहते हैं खुदाई खिदमतगार निश्चय बुद्धि याद करेंगे. तुम्हारी पहले सब्जेक्ट भी है पावन बनने की. गोया तुम बच्चे निमित्त बनते हो बाप के साथ. बाप तो बुलाते भी हैं पतित पावन आओ. अब वह अकेले क्या करेंगे? खिदमतगार चाहिए ना. तुम जानते हो हम विश्व का पावन बनाकर सारी दुनिया पर राज्य करेंगे. बुद्धि में ये सब जब ऐसा निश्चय होगा तब नशा चढ़ेगा. तुम बच्चे जानते हो हम बाप की श्रीमत पर अपने योग बल से अपने का राजधानी स्थापना कर रहे हैं. ये नशा चढ़ना चाहिए. ये है रूहानी बात. बच्चे समझते हैं हर कल्प बाप का इसी रूहानी बल से है हमको विश्व का मालिक बनाते हैं. ये भी समझने की बात है कि शिव बाबा आकर स्वर्ग का स्थापना करते हैं. இதில் தான் நீங்கள் விரல் கொடுத்து ஒத்துழைப்பு கொடுக்கிறீர்கள். முழு உலகத்தையும் பரிசுத்தமாக ஆக்க வேண்டும். ஆகையால் பாபா அனைத்து குழந்தைகளுக்கும் கவனிக்கிறார். அனைவரும் சாந்தி தாமத்திற்கு சென்று விடுவார்கள். அனைவரின் கவனத்தையும் இழுக்கிறார். தந்தை எல்லையற்றதில் அமர்ந்திருக்கிறார். நான் முழு உலகத்தையும் தூய்மையாக்குவதற்காக வந்துள்ளேன் என்று கூறுகிறார். முழு உலகத்தையும் தூய்மையாக்குவதற்காக சக்தி கரண்ட் கொடுத்து கொண்டிருக்கிறேன். யாரிடம் முழுமையாக யோக பலம் இருக்கிறதோ அவர்கள் தான் புரிந்து கொள்வார்கள். பாபா இப்போது நினைவு யாத்திரை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இதன் மூலம் உலகத்தில் அமைதி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. குழந்தைகள் கூட நினைவில் இருக்கும்போது உதவி கிடைக்கிறது. உதவியாளராக குழந்தைகள் வேண்டும் அல்லவா? இறை தொண்டர்கள் நிச்சய புத்தி உடையவர்கள் தான் என்று நினைக்கிறார்கள். உங்களுடைய முதல் பாடம் தூய்மையாவதற்காக தான் இருக்கிறது. முழு உலகிலும் ஆட்சி செய்வோம் என உங்களுக்கு தெரியும். இது போன்ற புத்தியில் நிச்சயம் ஏற்படும் போது தான் போதை அதிகரிக்கும். நாம் பாபாவின் ஸ்ரீமத்தினால் தன்னுடைய யோக பலத்தினால் தனக்கான ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என நீங்கள் அறிகிறீர்கள். இந்த போதை அதிகரிக்க வேண்டும். இது ஆன்மீக விஷயம். ஒவ்வொரு கல்பமும் பாபா இந்த ஆன்மீக பலத்தால் நம்மை விஸ்வத்திற்கே எஜமானனாக ஆக்கி கொண்டிருக்கிறார் என்பதை குழந்தைகள் புரிந்து கொள்கிறீர்கள். சிவத்தந்தையே சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். सिर पर इस याद की यात्रा की पूर्णा है. पुरुषार्थ करना है. धंधा आदि करते याद की यात्रा रहे. यह बड़ी हेल्थी बनने के लिए बाप कमाई बड़ी ज़बरदस्त करते हैं. इस समय सब कुछ बुलाना पड़ता है. हम आत्मा जा रहे हैं. आत्मा अभिमानी बनने का प्रैक्टिस करा ही जाती है. खाते पीते चलते फिरते ये है. क्या बाप को याद नहीं कर सकते? कपड़ा सिखलाई करते हैं. योग बुद्धि योग बाप के साथ रहे. बहुत सहज है. ये तो समझते हैं 84 जन्म चक्र पूरा हुआ है. अभी बाप हम आत्माओं का राजयोग सिखलाते आए हैं. ये वर्ल्ड की हिस्ट्री जाकर भी रिपीट होती रहती है. कल पे पहले भी ऐसे हुआ था जो अब रिपीट हो रहा है. ये रिपीटेशन भी राज की बाप की समझाते हैं.
हर एक को ड्रामा में पार्ट मिला हुआ है, वह बजाते रहते हैं। बच्चे को राय दी जाती है कि बाप को याद करो तो सतो प्रधान बन जाएंगी, फिर यह शरीर भी छूट जाएगी। तुम्हारे बुद्धि में हाँ यही कि हम महात्मा सतो प्रधान बने क्योंकि वापस घर जाना है। सतयुग में ऐसे नहीं कहेंगे, वहाँ तो कहेंगे एक पुराना शरीर छोड़ दूसरा लेना है। वहाँ तो सुख दुख का बात ही नहीं, यहाँ तो है दुखधाम है। पुराना शरीर तो है ही ये समझने की, इसलिए छोड़ अब घर वापस जाना है। बाप को निरंतर याद करना है, वह निराकार बाप ही ज्ञान का सागर है, वहीं आकर सबको सदगति करते हैं। बाप कहते हैं साधुओं को भी उद्धार कराता हूँ, तुम अब एक बाप से योग लगाओ। तुम अब सब आत्माओं का बाप से वर्षा लेना क्या हक है। अपने को आत्मा समझ देही अभिमानी बनो और बाप को निरंतर याद करो तो पाप कटते जाएंगी। குழந்தைகளாகிய நீங்கள் எங்கே சென்றாலும், அதாவது மெசஞ்சருடைய அடையாளம் இந்த பேஜை நிச்சயம் அணிந்திருக்க வேண்டும். நீங்கள் தூதுவர்களாக இருக்கிறீர்கள். யாராவது சிரித்தாலும் எதற்காக சிரிப்பார்கள், நீங்கள் உண்மையான விஷயத்தை சொல்கிறீர்கள் என்று பாபா சொல்கிறார். மாணவர்களுக்கு படிக்க வைக்கவும் ஆர்வம் இருக்க வேண்டும். முரளி மிகவும் எளிமையானது, யார் வேண்டுமெல்லாம் தாரணை செய்து வகுப்பு எடுக்கலாம். இங்கேயும் தந்தை அமர்ந்திருக்கிறார், இது எந்த விஷயம் சந்தேகம் ஏற்படக்கூடாது என தந்தை கூறுகிறார். ஒரு தந்தை தான் அனைத்தையும் அறிந்திருக்கிறார், ஒரே ஒரு குறிக்கோள் தான், இதில் கேட்பதற்கு எந்த கேள்வியும் இல்லை. காலையில் கூட அமர்ந்து குழந்தைகள் தந்தை நினைவில் இருக்க வேண்டும், உதவி செய்கிறேன். நீங்கள் எல்லையற்ற குழந்தைகளும் நினைவு செய்கிறார்கள் என்று பாபா கூறுகிறார். அனைவரின் கவனத்தையும் இழுக்கிறார்கள். தந்தை எல்லையற்றதிலிருந்து அமர்ந்திருக்கிறார். நான் முழு உலகத்தை தூய்மையாக்குவதற்காக வந்துள்ளேன். முழு உலகையும் தூய்மையாக்குவதற்காக சக்தி கரண்ட் கொடுத்திருக்கிறேன். யாரிடம் முழுமையான யோக பலம் இருக்கிறதோ அவர்கள் தான் புரிந்து கொள்வார்கள். பாபா இப்போது நினைவு யாத்திரை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இதன் மூலம் உலகில் அமைதி ஏற்படுகிறது என்பது புரிந்து கொள்வார்கள். குழந்தைகள் கூட நினைவில் இருக்கும்போது உதவி கிடைக்கிறது. உதவியாளராக இருக்கக்கூடிய குழந்தைகள் வேண்டும் அல்லவா? இறை தொண்டர்கள் நிச்சய புத்தி உடையவர்களாக நினைப்பார்கள். உங்களுடைய முதல் படம் தூய்மையாவதாகும். தந்தையுடன் குழந்தைகளாக நீங்களும் நிமித்தமாக இருக்கிறீர்கள். பத்தித்த பாவனா வாருங்கள் என்ற தந்தை தான் அழைக்கிறார்கள். இப்போது அவர் தனியாக என்ன செய்வார்? உதவி செய்பவர்கள் வேண்டும் அல்லவா? நாம் உலகத்தை தூய்மையாக்கி பிறகு முழு உலகத்திலும் ஆட்சி செய்வோம் என உங்களுக்கு தெரியும். தந்தை நினைவை செய்தால் சத்தோபரதனம் ஆகலாம் என குழந்தைகளுக்கு வழி காட்டப்படுகிறது. பிறகு இந்த சரீரம் கூட விடுபட்டு போகும். நாம் ஆத்மா சத்தோபிரதானமாக வேண்டும், ஏனென்றால் வீட்டுக்கு திரும்பி போக வேண்டும். சத்தியுகத்தில் இவ்வாறு கூற மாட்டார்கள். அங்கே ஒரு உடலை விட்டு இன்னொரு உடல் எடுக்க வேண்டும் என கூறுவார்கள். அங்கே துக்கமான விஷயம் எதுவும் கிடையாது. இதுவே துக்கம் தாகம். பழைய உடலாக இருப்பதால் இதை விட்டு திரும்பி வீட்டிற்கு செல்ல போக வேண்டும். தந்தையை நிரந்தரமாக நினைவு செய்ய வேண்டும். அந்த நிராகார தந்தை தான் ஞானக்கடலாக இருக்கிறார். அவரே வந்து அனைவருக்கும் சத்கதி கொடுக்கிறார். சாதுக்களை கூட மேன்மைப்படுத்துகிறேன் என்று பாபா கூறுகிறார். இப்போது நீங்கள் ஒரு பாபாவை நினைவுங்கள். ஆத்மாக்களாகிய உங்கள் அனைவருக்கும் பாபாவிடமிருந்து ஆஸ்தி அடைய உரிமை இருக்கிறது. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மா அபிமானியாக ஆகுங்கள் மற்றும் தந்தையை நிரந்தரமாக நினைவு செய்தால் பாவம் அழிந்து கொண்டே போகும். धारणे के आगे मुख्य सारम। मुरली सुनकर फिर सुनानी है, पढ़ने के साथ साथ पढ़ाना भी है, कल्याणकारी बनना है, मैसेंजर को निशानी है, यह सदा लगा कर रखना है। विश्व का शांति स्थापना करने के लिए याद की यात्रा में रहना है। जैसा बाप की नज़र बेहद में रहता है, सारी दुनिया को पावन बनाने के लिए करंट देते हैं, ऐसे ही फॉलो फादर कर मदद करना है। முரளி கேட்டு பிறகு முரளி சொல்ல வேண்டும். படிப்பதுடன் படிக்கவும் வைக்க வேண்டும். கல்யாணக்காரியாக வேண்டும். பேட்ஜ் தூதுவரின் அடையாளமாக இருக்கிறது. இதை சதா அணிந்திருக்க வேண்டும். உலகில் அமைதியை ஸ்தாபனை செய்வதற்காக நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும். பாபாவின் பார்வை எல்லையற்றதாக இருக்கிறது. முழு உலகத்தையும் தூய்மையாக்குவதற்காக சக்தி கொடுக்கிறார். அப்படிப்பட்ட பாபாவை பின்பற்றி உதவியாளராக ஆக வேண்டும். वरदानम कर्म और योग के बैलेंस द्वारा कर्मातीत स्थिति का अनुभव करने वाले कर्म बंधन मुक्त भव। அதாவது கர்மம் மற்றும் நினைவின் சமநிலை மூலமாக கர்மாத்தீத்த நிலையை அனுபவம் செய்து கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டவர் ஆகுக. இந்த வரதானத்தின் விஸ்தாரத்தை பாருங்கள். कर्म के साथ साथ योग का बैलेंस हो तो हर कर्म में स्वतः सफलता प्राप्त होगी। कर्मयोग्य आत्मा कभी कर्म के बंधन में नहीं आ सकते हैं। कर्म के बंधन के मुक्त होकर कर्मातीत करते हैं। कर्मातीत का अर्थ ये नहीं है कि कर्म से अतीत हो जाओ।
कर्म से न्यारा नहीं, कर्म का बंधन का फंसने का न्यारा बनो। ऐसा कर्मयोगी आत्मा अपने कर्म से अनेकों का कर्म श्रेष्ठ बनाने वाली होगी। उनके लिए हर कार्य मनोरंजन लगेगा, मुश्किल का अनुभव नहीं हो सकता है। பாபா சொல்கிறார், கர்மத்தின் கூடவே நினைவின் சமநிலை இருக்கும்போது ஒவ்வொரு கர்மத்திலும் தானாக வெற்றி பிராப்தியாகும். வெற்றியின் கர்மயோகி ஆத்மா கர்மத்தின் பந்தனத்தில் ஒருபோதும் மாட்டிக்கொள்ள மாட்டார். கர்மத்தின் பந்தனத்திலிருந்து விடுபட்டவர்களை தான் கர்மாத்தீத் என கூற முடியும். கர்மத்திலிருந்து விடுபட்டவர்களுக்கு கர்மாத்தீத்த நிலை ஏற்படும் என்பதின் அர்த்தம் கிடையாது. கர்மத்திலிருந்து விடுபடக்கூடாது, கர்மத்தின் பந்தனத்தில் மாட்டியிருப்பதிலிருந்து விலகி இருப்பார்கள். இந்த மாதிரியான கர்மயோகி ஆத்மா தன்னுடைய கர்மத்தின் மூலமாக அநேக மாணவர்களின் கர்மத்தை மிகவும் உயர்ந்தவராக அமைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களின் ஒவ்வொரு காரியமும் பொழுதுபோக்காக இருக்கும், கஷ்டத்தின் அனுபவம் ஆகாது. ஸ்லோகன், परमात्मा प्यार की समय की घंटी है जो अमृत वेले उठा देती है. ஸ்லோகன், பரமாத்மாவின் அன்பு மட்டும்தான் காலத்தின் மணியாகும், இதுதான் அமிர்த வேளையில் எழுப்புகிறது. अच्छा, मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा दोनों को याद प्यार, गुड मॉर्निंग, नमस्ते, ओम शांति.